Chai with Chitra. Social talk. பொதுவாக பார்த்தீங்கன்னா எந்த துறையானாலும் எந்த பிராண்ட் ஆனாலும் எதுவானாலும் சைனா வந்து ஒரு பிக்கெஸ்ட்டு காம்படிட்டர். பட் இந்த பனியன்லேயோ ஜாக்கெட்லேயோ எப்படி இங்கே திருப்பூர் வந்து இந்த அளவு ஸ்ட்ராங்காக இருக்க முடியுது சைனாவை தாண்டி? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சார், சைனாவில் நீங்கள் வந்து 2000 பீஸ் கொடுத்தா எடுக்க மாட்டாங்க. 20000 பீஸ் இல்லை 2 லட்சம் பீஸ் கொடுத்தா பல்க்குக்கு போயிடுவாங்க, விலையும் கம்மி. இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸு நிறையா நுணுக்கம் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிறதெல்லாம் அவங்க பண்ண முடியாது. அதுக்கு வந்து அவங்க விலை ஜாஸ்தியாகும், அவங்க ஸ்ட்ரென்த் அது வரல. அது ஒரு காரணம். இன்னொன்று வந்து சைனாவையே நம்புறதுக்கு நிறையா ஆளுங்க யோசிக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பங்களாதேஷ் சார், இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பங்களாதேஷ் போகிற ஆர்டர்ஸ் எல்லாம் இந்தியாவில் ஷிஃப்ட் ஆகிட்டுருக்குது 1%. ஏன்னா அந்த நாட்டில் நடக்கிற ஒரு நிரந்தரமற்ற தன்மைக்காக இங்கே வந்துடுது. அப்புறம் அதனுடைய குவாலிட்டியோட நம்மளது நல்லா இருக்கும் சார். பங்களாதேஷுடைய ப்ராடக்ட்டை விட நம்ம ப்ராடக்ட் நல்லாயிருக்கும். மோர் ரிலையபிள், வி ஆர் மோர் ஃப்ளெக்சிபிள். அப்போ திடீர்னு நிறுத்திட்டு எனக்கு இது வேண்டாங்க அது கொடுன்னா நம்ம செய்கிறோம். இப்போ அவங்க கொடுக்குறாங்கல்ல டிசைன்ஸ், இது இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஆமாம் சார். அதில் நீங்கள் எப்போது மாற்றத்தை இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லுவீங்களா இல்லை அப்படியே அவங்க சொல்லுவோம் சார். மோஸ்ட்லி அவ்வளோ மாற்றம் இருக்கிற அளவுக்கு தெரியாது. ஏன்னா எங்களோட அவங்க ஒரு ஸ்டெப் அஹெட் தான் டிசைனிங்கில். நம்மளோட அதில் வந்து சில சமயம் எப்போ சொல்லுவோன்னா சார், இந்த டிசைனுக்கு இந்த டெக்னிக்கு இந்த துணி சரி வராதுங்கன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ராய்டரி எடுத்துக்கோங்க சார். எம்ப்ராய்டரினா துணியில் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப லேஸ் துணியில் வந்து நெருக்கமான ஸ்டிச் இருக்க எம்ப்ராய்டரி போட்டால் கிழிஞ்சிரும், ஓட்டை வந்துடும். அது நாங்கள் சொல்லுவோம். அப்போ அது வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அப்புறம் சில டிசைன் லிமிட்டேஷன்ஸ் இருக்கும், அவங்க பேப்பரில் தெரியும், பட் பல்கில் அது வராது. அந்த டெக்னாலஜி கொஞ்சம் வெட்டி பார்த்து சரி பண்ணால் தான் தெரியும். அதை சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கிறாங்க. பட் மோஸ்ட்லி அந்த தேவை வராது சார். 95% அவங்க சொல்கிறது தான் நாங்கள் செய்கிறோம். உங்களுடைய நிறுவனத்துக்கு மிகப்பெரிய ரெக்கக்னேஷனை கொடுத்த ப்ராடக்ட் அப்படின்னு எதை சொல்லலாம்? ஃபஸ்ட்டு ஹார்லி டேவிட்சன் தான் சொல்லுவேன் சார். அப்படியா? நாங்கள் வந்து அப்போது எனக்கு கிடச்சப்போ சாதாரணமாக எல்லாம் நார்மலாக போயிட்டு இருந்தப்போ ஹார்லி டேவிட்சன் பிராண்ட் வந்து அப்போ ஐ வாஸ் வெரி ப்ரவுட். நீங்கள் நான் ஒரு $10 கொடுக்குறத அவன் $100 கடையில் விற்கிறான், நான் பார்த்தேன். ஒரு மணி 8000 ரூபாய். அப்போது 8000 ரூபா நத்திங். நீங்கள் அதுக்கப்புறம் எட் ஹார்டின்னு ஒரு பிராண்டு பண்ணேன் சார். ஒரு சாதாரண ரவுண்ட் நெக்கே 8000 ரூபா. ஜாக்கெட் எல்லாம் இல்லைங்க, ரவுண்ட் நெக் டிஷர்ட் 8000 ரூபா. அது கொடுத்து வாங்கின அந்த சச்சின் டெண்டுல்கர் போட்டிருக்கிற எல்லாம் பெரிய பெரிய ஆளுகள்லாம் போடுவாங்க. அந்த பேரை வச்சுட்டு போகிற இப்போ நிறைய பிராண்ட் அப்படி வந்துருச்சுங்க. அன்றைக்கெல்லாம் ரொம்ப கம்மி. அந்த மாதிரி ஒரு இப்போ பால்மெயின் பாரிஸ்ன்னு போட 30,000 அதில் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல, பிராண்டு தான். அது போட்டால் ஒரு பெருமையாக இருக்குது. ஃபேப்ரிக்கை பொறுத்த வரைக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இருக்குது சார், கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். பட் 40,000க்கு ஒன்றும் இல்லை. இது ஒரு இதை விட ஒரு டபுள் மடங்கு இருக்கலாம் குவாலிட்டி அண்டு எவ்ரிதிங். பேர் தான். நீங்கள் வந்து அது அந்த மாதிரி அன்றைக்கே இருந்தது. வேல்யூ என்னவா இருக்கும் ஆக்சுவலாக? அதிகபட்சம் 3000 ரூபா இருக்கலாம் சார். அவ்வளோதான். அதுக்கு மேலே வரக்கூடாது. அதுக்கு மேலே எதாவது சீக்கிரட்டாக வச்சுருக்கானு தெரியாது. நடுவில் சார் இப்போ 2000 நாங்கள் இது பண்ணுறப்ப எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடச்சிது. இந்த டாமினோஸ் பீட்சா அது யூனிஃபார்ம்ஸ் பண்ணுற எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. அங்கே ஒரு யூனிஃபார்ம் சப்ளையர் வந்து யூஎஸில் இருந்துட்டு பீட்சா அந்த டாமினோஸ்க்கு வந்து யூனிஃபார்ம் சப்ளை பண்ணுறதுக்கு ஆர்டர் வச்சுருந்தார். அவர் சைனாவில் வாங்கிட்டு இருந்தார். அப்போது எங்களுக்கு ஒரு கனெக்ஷன் கிடச்சப்போ இங்கே ட்ரை பண்ணுறீங்களான்னு கொடுங்கன்னு சொன்னோம். பண்ணி அது கிளிக் ஆகிடுச்சு சார். அது எப்படின்னா துணியில் வந்து 3M வந்து ஒரு கோட்டிங் மாதிரி கொடுப்பேன் சார். அந்த சாஸு அப்புறம் உங்களுக்கு அந்த பட்டா கூட அது ரிப்பல் ஆகிறதுக்கு அது மேலே சின்ன கோட்டிங் மாதிரி போட்டு அது இங்கே தெரியாது. போதும். அதையும் ட்ரை பண்ணி ஒரு டெஸ்ட் எடுத்து கிளிக் ஆகிடுச்சு. அது பிடிச்சி டெஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் பாஸ் ஆனோன்னா அது வச்சு எங்களுக்கு ஒரு மந்த்லி 50,000 பீஸஸ் ஒரு 3 மாதம் போச்சு சார். அது ஒரு பெரிய வியாபாரம். அதை பார்த்துட்டு எனக்கு KFC கொடுத்தாங்க, பாப்பாய் சிக்கன் அண்ட் பிஸ்கெட்ஸ் யூனிஃபார்ம்ஸ். நடுவில் அது ஒரு சைடில் அது ஒரு போடிட்டு இருந்தது யூனிஃபார்ம் பிஸ்னஸ்ஸு. அது ஸ்டைல்ஸு ஒரே மாதிரி போகும் சார். உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். நீங்கள் பிராண்டோ இல்லை உங்களுக்கு என்ன சொல்கிறதுங்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மாறுறதோ இல்லை ஸ்டைல் மாறுறதோ எதுவுமே இருக்காது. ஒரே பேட்டர்ன் தான். ஒரே பேட்டர்ன், ஒரே துணி போயிட்டே இருக்கும். உங்களுக்கு பெரிய வியாபாரம், பெரிய பிஸ்னஸ் கிடச்சிது.
அவன் அங்கே சைனாவில் கொடுத்த விலைக்கு நம்மளுக்கு நல்லாவே கட்டுப்படியாச்சு. ஸோ அது இட் வாஸ் எ குட் பிஸ்னஸ். அப்போ போச்சு. அது முடிஞ்சோடனே 2-3 அதே மாதிரி நம்ம ரெஸ்டாரண்ட்டு யூனிஃபார்ம் கிடச்சிது. போயிட்டுருக்கு சார். அதாவது ஒரு 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 பையரும் ஒரு 4-5 வருஷம் எங்கள் கூட இருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த பையர் வந்துடுவாங்க. ஒரே பையர் இவ்வளோ வருஷம்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு நடந்ததில்லை. ஒரு 5-6 வருஷம் கழித்து ஆட்டோமேட்டிக்காக பையர் மாறிடுவாங்க. ஒன்று அவன் வேறு தொழிலுக்கு போயிடுவான், இல்லை அவன் வந்து என்னை விட சீப்பாக கொடுக்குறாங்கன்னு வேறு பக்கம் போயிடுவாங்க. அடுத்துக்குள்ளே நம்மளுக்கு வந்துடும். அப்படியே ஓடிடுச்சு சார். இந்த பனியன் தொழில் மூலம் ஆர்நாள் மாதிரி எந்தெந்த பிரமுகர்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு முரளிக்கு அமைஞ்சது? உங்கள் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் என்னுடைய நண்பர்கள். ரொம்ப பெருமை. மாதவன், விஷால், வெங்கட் பிரபு எல்லாரும் எனக்கு நண்பர்கள். நான் டிஷர்ட்ஸ் எல்லாத்துக்குமே கொடுத்து என்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்துப்பேன். சிவா சாரு எல்லாருமே. ஸோ எங்கே போனாலும் யாருக்கு போனாலும் டிஷர்ட்ஸ் கொடுத்துட்டான்னா அவங்களுடைய என்ன சொல்கிறது, முகத்தில் சரி மகிழ்ச்சி பார்த்தா எனக்கு சந்தோஷம் சார். இது ஒரு பெரிய ப்ராடக்ட் சார். டிஷர்ட் வந்து எனக்கே ஒரு பெருமை. நான் இந்த தொழில் இருக்கிறது வந்து அந்த டிஷர்ட்டு வச்சு மக்களை மகிழ்ச்சி பண்ணலான்ட்டு எனக்கு ஒரு இது. நான் எனக்கே சொல்லிப்பேன், நான் ஒரு சுகர் மில் ஓனராக இருந்தால் ஒரு பை சுகர் கொடுத்தா அவங்க எல்லாம் ஹாப்பி ஆக மாட்டாங்க. உண்மைதான். டிஷர்ட் கொடுத்து அவங்க ஹாப்பியானால் எனக்கு சந்தோஷம். ஐ ஹாவ் திஸ் டிஷர்ட் பவர்ன்ட்டு நான் நினச்சிக்கிறேன். எங்கே தொடங்கிச்சு மாதவனோட உங்களுடைய நட்பு? மாதவன் அவர் வந்து 2007 சார். சிவா சாருடைய ப்ரொடக்ஷன் வாழ்த்துக்கள் படம். ஸோ அவர் சிவா சார் வந்து எனக்கு 2000 பழக்கம். அம்மா கிரியேஷன் சிவா சார் 2000 பழக்கம். என் காமன் நண்பர் மூலம் எனக்கு பழக்கமானார். அப்புறம் அப்படியே ஹலோ சொல்லிவிட்டு அப்படியே செட் ஆகிடுச்சு. இங்கே வந்தால் பார்ப்பேன், அவர் அங்கே வந்தால் பார்ப்பார். அப்புறம் அப்படியே போய் படம் எடுக்க ஆரம்பித்தோடனே அப்புறம் அவர் சும்மா போய் விஷ் பண்ண போயிருந்ததுக்கப்புறம் மாதவன் வந்தார். அவரையும் வச்சு வாழ்த்துக்கள். அப்புறம் அங்கேயே போயிட்டு அவர் கூட இருந்து அப்போ வந்து எக்கோன்னு ஒரு பிராண்ட் பண்ணிட்டு இருந்தேன் சார். ECKO அமெரிக்கன் பிராண்ட். அது வந்து பெரிய கம்பெனி. மார்க் எக்கோங்கிற ஒரு நிறுவனர். அவன் வந்து ஒரு பெரிய டிசைனர். அப்புறம் அதில் வந்து நிறைய மாதமான ஒரு 50,000 டிஷர்ட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஒரு 15-20 ஸ்டைலில். ஸோ எப்போ முடிஞ்சு போனாலும் அவர் சைஸு கொண்டே கொடுத்துரும். அவர் ரொம்ப ஹாப்பியாகி என்னை கட்டி பிடிக்காத குறையா அவ்வளோ நட்பு பாராட்டிகிட்டு இருந்தார். இன்றைக்கி வரைக்கும் அவர் கூட தொடர்ந்து போயிடுச்சு. எவ்வளோ வச்சு 2007 ஆயிடுச்சு. 16-18 வருஷம் ஆச்சு சார். இன்றைக்கும் அவர் என்னோட உங்கள் மாதிரி பர்த்டே அன்றைக்கி விஷ் பண்ணுவார். எங்கே போனாலும் பார்ப்பார். நானும் அவர் சேர்ந்து ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மாதிரி கூட பண்ணேன் சார். அக்ரிகல்ச்சர் தென்னை மரம் ப்ராஜெக்ட்டு அதுவும் பண்ணணும். அதுவும் நல்லா வந்திருக்குது. என்ன இது வரைக்கும் ஒரு பெருமைக்குன்னு யாரையும் திருப்பூரில் ஏமாத்தினதில்லை. மீன்ஸ் யாரும் என்னால் ஒருத்தர் கூட இவர் என்னை ஏமாற்றிட்டாருன்னு சொல்ல முடியாது. அது எந்த காரணம் வந்தாலும் எனக்கே நட்டமானாலும் அவங்களுக்கு உண்டானதை நான் கொடுத்துருவேன். என் பையர் கொடுக்குறானோ இல்லையோ நான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவேன் சார். அதுக்கப்புறம் எனக்கு வந்ததுன்னு அதை நான் எடுத்துக்கணும். அதனால் இன்றைக்கும் என்னை நம்பி கூட வர்றவங்க வந்துட்டுருக்குறாங்க. எனக்கு சப்ளை பண்ணுறவங்க நிறையா இருக்கிறாங்க சார். பேருக்கு எடுத்துக்க மாட்டேன். எங்களுக்கு கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி. திருப்பூர் சின்ன ஊர் சார். ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ண எல்லா படப்படன்னு தெரிஞ்சிடும். ஸோ 3 தலைமுறையாக வந்து எங்கள் குடும்பத்தோட பேர் வந்து தப்பாகாமல் அதை மெயின்டைன் பண்ணுறதே ஒரு பெரிய ஒரு சாதனையாக தான் நினைக்கிறேன். வெங்கட் பிரபுக்கும் உங்களுக்குள்ள நட்பு தான் கோட் திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததா சார்? அது எத்தேச்சியாக நடந்தது சார். ரஷ்யா போயில நடிச்சிங்க? ஆமாம் சார். அவர் கூட 2006 பழக்கம். வாழ்த்துக்கள் படத்துலேருந்து பழக்கம். அப்புறம் சிவா சார் சரோஜா படம் எடுத்தப்போ என்னுடைய மெட்ராஸ் அப்பார்ட்மெண்ட்டில் தான் அவங்க ஆஃபீஸு. ஸோ அதுலேருந்து நல்ல நண்பர், நல்ல பழக்கம். அப்புறம் இந்த மாதிரி விஜய் கூட அவர் படம் எடுக்கிறாரு, ஒரு 15 நாள் மாஸ்கோவில் இருக்கிறாருன்னு சொன்னேன். நான் சிவா சார்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன், ஆனால் போகிறப்ப சொல்லுங்கள் நானும் வரேன்ட்டு. ஸோ தேவர் கைண்ட் இனஃப் டு அக்காமடேட் மீ. கூடவே போய் இருந்துட்டு அங்கே போய் இறங்கணுன்னே இந்த மாதிரி சார் நீங்கள் நேராக போய் நாளைக்கு போய் ஒரு கோட்டை எடுத்துகிட்டு வந்துடுங்க, நீங்கள் நிற்கிறீங்க நடிக்கிறீங்கன்னு. பிரதர் என்னது இது வரைக்கும் நான் இல்லை, ஒன்றும் பேசாதீங்க போங்கன்ட்டார். ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். நான் இத்தனை வருஷம் இருக்கிறேன் சார், நம்மளுக்கு இது தோணவும் இல்லை. நான் அப்படியே ஓகே, ஐ வாஸ் ஹாப்பி வித் பீயிங் ஃப்ரெண்ட்ஸ் வித் தெம். போங்கன்னாரு. சரி, அப்புறம் விஜய் அது ஒரு வாய்ப்பு கூட ஒரு ஃப்ரேம் வரணும். சரி வாங்கன்ட்டு எங்கள் பொண்ணெல்லாம் அப்பா நீங்கள் போய் நீங்கள் அந்த மாதிரி முடிஞ்ச சான்ஸ் இருந்தால் நடிச்சிட்டு வாங்கன்னு வேறு சொல்லி அனுப்பிச்சிருந்தான். சரின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் அவர் கூட நின்று அப்புறம் இந்த மாதிரி ஒரு
பெரிய ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் சார். ரொம்ப நல்ல பெரிய ரெக்கக்னிஷன் கிடச்சிது எனக்கு. அந்த ஒரு சீன்னாலும் எல்லோரும் பார்த்துட்டு என்னை விஷ் பண்ணாங்க. இட் வாஸ் வெரி ஒரு மாதிரி ஏற்கனவே ஒரு 10 நாட்கள் ரஷ்யாவில் விஜயோட இருந்தீங்க. 12 நாட்கள் அவரோட பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது சார். காலையில் வந்துடுவார், ரொம்ப சைலண்ட் டைப்பு. பட்டு எங்கள் கூட்டியெல்லாம் பந்தாலாம் இல்லை சார். பேசுனா நல்லா பேசுவார், வெரி நைஸ் பர்சன். அது எல்லாம் அந்த குளிரில் நாங்கள்லாம் கோட்டு போட்டுட்டு பேண்ட்டு ஜீன்ஸ் எல்லாம் இருந்தால் அவர் படத்தில் பார்த்துருப்பீங்களா சார், சாதாரண ஒரு ஓவர் இது மாதிரி போட்டுட்டு தான். நாங்கள் ஜாக்கெட் ஜெர்க்கின்னு, அவங்க வெறும் கோட் போட்டுட்டு அந்த குளிர்லேயும் சிரமப்பட்டு நடிச்சிருந்தார். ரொம்ப நல்ல அனுபவம் சார். இது எல்லாத்துக்கும் கிடைக்காத ஒன்று. ஐ வாஸ் ரியலி பிளெஸ்டு. உங்களை பொறுத்த வரைக்கும் பல வெளிநாடுகளுக்கு நீங்கள் சுற்றுப்பயணம் பண்ணியிருக்கீங்க சார். இதில் உங்களை கவர்ந்த நாடு அப்படின்னு எதை சொல்லலாம் சார்? அமெரிக்கா தான் சார். அங்கே தான் எனக்கு சாப்பாடு போட்டது. ஃபஸ்ட்டு எனக்கு வெளியே கூட்டிகிட்டு போய் அங்கே வியாபாரத்தை கொடுத்து முதல்ல வெளியே போனதுன்னா ஜெர்மனி தான் சார். ஜெர்மனியில் தான் எனக்கு வியாபாரம் ஆரம்பித்தது. பட் அது அவ்வளோவா கிளிக் ஆகல. ஃபஸ்ட்டு கண்ட்ரி அதானா? அது வியாபாரம் அவ்வளோவா கிளிக் ஆகல. குவான்டிட்டி ரொம்ப கம்மி தான் சேர்ந்து சார். ஒரு வேளை நான் மீட் பண்ண முதல் பையர் வந்து அவ்வளோதான், சின்ன ஆள். ஸோ பண்ணுன்னா அது முடிச்சுட்டு அப்படியே டக்குன்னு எனக்கு யூஎஸ் கான்டாக்ட் கிடச்சிது. ஸோ அதில் போய் அப்படியே கொஞ்சம் அவனும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தான் சார். ஸோ நாங்கள் 2 பேருமே ஸ்டார்ட் பண்ணி அவனுக்கு கரெக்டாக லைசன்ஸி கிடச்சப்போ அவனுக்கு எம்ப்ராய்டரியோட ஒரு நல்ல ஃபேக்ட்ரி தேவைப்பட்டுச்சு. நானும் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிருந்தது. ஸோ நல்ல கிளிக் ஆச்சு சார். அவங்க கூட வந்து ஒரு 7-8 வருஷம் ட்ராவல் பண்ணோம். அதுக்கப்புறம் அவன் வேறு பையர் வந்து அப்புறம் அவனும் வேறு பக்கம் போய் மாதிரி இன்றைக்கும் கான்டாக்டில் இருக்கேன் சார். எல்லா பையர்ஸ் கூட நான் இன்றைக்கும் நட்பில் தான் இருக்கிறேன். அவங்க வியாபாரம் பண்ணுறமோ இல்லையோ தொடர்பு இருக்குது. வீட்டு நம்பர் வரைக்கும் நான் வச்சுருக்கிறேன். ஸோ ஹலோ. ஆப்பிரிக்க நாடுகள் கூட பலதுக்கு நீங்கள் போயிருக்கீங்களா? ஆமாம் சார். எனக்கு ஒரு பேஷன். வருஷத்துக்கு ஒரு தடவை கென்யா போயிடுவேன். வைல்ட் லைஃப் சஃபாரி, அந்த சபரிமலை போகிற மாதிரி 14 தடவை போயிருக்கிறேன். எனக்கு அது பிடிக்கும் சார். நம்ம இங்கே ஸ்ட்ரெஸ்ஸு பஸ்டர் மாதிரி ஒரு வாரம் போயிட்டு வருவோம். சிவா சார் கூட ஒரு தடவை எங்கூட கூட்டிகிட்டு போயிருக்கிறேன். அவரும் வந்துட்டு போயிருந்தார். ஒன்றும் இல்லை சார், அங்கே போய் நைரோபியில் இறங்கி அப்படியே அங்கேருந்து ஒரு 4 நாள் காட்டுக்கு போய் சுற்றிட்டு மறுபடியும் திரும்பி வந்துடுறது. ஒன்றும் பெரிய இது வேறு எங்கேயும் போகிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த ரீசெண்டாக போன மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா கூட போயிருந்தேன் சார். அங்கே எல்லாமே இந்த வைல்ட் லைஃப் மாத்திரம் இல்லை. உங்களுக்கு வந்து ஜோனஸ்பர்கு, கேப் டவுன் மிக அருமையான ஊர் சார். கேப் டவுன் ரொம்ப அழகான ஊர். ஸோ போயிருந்தோம். அங்கே எனக்கு ஒரு நிகழ்வு நடந்தது சார். போனேன், ஏர்போர்ட்லேருந்து இறங்கி நான் ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கிறேன். ஒரு டாக்ஸி டிரைவர் என்னை கூப்பிட்ட, அவர்கிட்ட போயிட்டுருக்கிறேன். நானும் மனைவியும் போயிட்டு இருந்தப்போ கேட்டார், சார் எங்கேருந்து வர்றீங்க சார்? நான் இந்தியாவிலேருந்து வரேன் சார். உடனே நீங்கள்லாம் லக்கி சார், உங்களுக்கு என்ன சார் மோடி இருக்காரு அப்படின்னாப்புல. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சார். அதாவது நம்மளுக்கு அவருடைய அருமை தெரியல. வெளிநாட்டில் போனால் இந்தியாவுடைய மரியாதை, இந்தியர்களுக்கு ஒரு அங்கீகாரம் வந்து கொடுத்துருக்கார் சார். கட்சியை மீறி அது வந்து ஒரு நல்ல தலைவன் அவர் இருக்கிறதுனால நம்ம வெளியே எங்கே போனாலும் நம்மளுக்கு மரியாதை கிடைக்குது. சாதாரண ஒரு டாக்ஸி டிரைவர் இந்த அளவுக்கு இந்தியாவையும் மோடியும் தெரிஞ்சு வச்சுருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது சார். எனக்கு மறக்க முடியாத தருணம் அது. அமெரிக்கா நீங்களாக எந்த நாடுகள்லாம் ரொம்ப அதிகமாக நீங்கள் போன நாடுகள்? மேக்ஸிமம் எல்லாம் போயிருக்கேன் சார். எனக்கு ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும். ஐரோப்பாவில் மேக்ஸிமம் எல்லா நாடும் போயிருக்கிறோம். அங்கே வியாபாரமும் பண்ணியிருக்கிறோம். வியாபாரத்துக்காக போவோம். அங்கே போனால் வியாபாரம் முடிஞ்சு ஒரு 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி பக்கத்தில் என்ன இருக்குதோ அதை பார்த்துட்டு வர்றதுக்கு கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் சார். எனக்கு கொஞ்சம் ஜியாகிரஃபி மேலே ஆர்வம். அதனால் அங்கே எங்கே போயிட்டு வந்துடுவேன். நல்லா இருந்துச்சுன்னா மறுபடியும் யாராவது கூட்டிகிட்டு போவேன், இன்னொரு தடவை போவேன். அந்த மாதிரி போயிட்டுருக்கேன் சார். ட்ராவல் பிடிக்கும் சார். எனக்கு வேறு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரோ வேறு எதுவுமே இல்லாதனால சான்ஸ் கிடச்சா ட்ராவலிங் ஏறிடுவோம். ரீசெண்டாக நான் என் நண்பர்களோடு சேர்ந்துட்டு ஒரு ரோட் ட்ரிப் மாதிரி போயிருந்தேன் சார். சில்க் ரூட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கசக்ஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான்ட்டு சென்ட்ரல் ஏஷியா 7000 கிலோமீட்ரு ஒரு 20 நாள். ஆமாங்க, கார்லேயே. அருமை. ஸோ ரொம்ப பல்வேறு என்ன சொல்கிறது சார், கல்ச்சர்ஸை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடச்சிது. அப்போ நம்ம இந்த தாஷ்கண்டில் லால் பகதூர் சாஸ்திரியுடைய
ரோடு அவர் பேர்லேயே ஒரு ரோடு இருக்குது சார். அவருடைய சிலை எல்லாம் பார்க்குற சூழ்நிலை எல்லாம் கிடச்சிது சார். ரொம்ப நான் பார்த்ததுலே அழகான இடம்னு பார்த்தீங்கன்னா சார் இமயமலை தான் சார். நம்ம இந்தியா லே லடாக் ரொம்ப பியூட்டிஃபுல். எல்லோரும் சொல்லுவாங்க சுவிட்சர்லாந்து வந்து ரொம்ப அழகு, அந்த மாதிரி எதுவுமே பார்க்க முடியாது பனிமலைகள்ட்டு. அதுவும் போயிருக்கேன் சார். பட் அதை விட எனக்கு வந்து நம்ம ஹிமாலயாஸ் 7 நாள் 7 விதமான டெரைன் இருந்துச்சு சார். ஒரு நாள் பார்த்திங்கன்னா பனி இருக்கும், இன்னொரு நாள் கருங்கல் இருக்கும், இன்னொரு நாள் சிகப்பு கல் இருக்கும், சில நாள் உப்பெல்லாம் இருக்கும். ரொம்ப அருமையான அழகான இடம்னா நம்ம லடாக்கு, கார்துங்லா பாஸ் அந்த மாதிரி சார். ஒரு தடவை எல்லோரும் வாய்ப்பு இருக்கிறவங்க போயிட்டு வரணும். என்ன ஆல்டிடியூட் ஜாஸ்தி, அது கொஞ்சம் மூச்சு திணறல் வரும். அதுக்கு உடம்பு ஒத்துழைச்சா கண்டிப்பாக போயிட்டு வரணும் சார். அது அடுத்து உங்களுடைய பயணம் எதை நோக்கி இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்க? தெரியல சார். அப்படி பெருசாக ஒன்று நான் 3 வருஷத்துக்கு மேலே நான் இது வரைக்கும் கணக்கு போடல. அதுக்கு மேலே என்ன நடக்கும்னு தெரியாது. அடுத்த 3 வருஷத்துக்கு இது நல்ல இப்போ ஒரு அருமையான ஒரு பிராண்ட் கிடச்சிருக்குது. அதை வந்து டெவலப் பண்ணி நல்லா கொண்டு போய் இருக்க ரொம்ப அதாவது காம்ப்ளிகேட்டட் ஸ்டைல்ஸ் இப்போ நம்மளுக்கு பண்ணிகிட்ருக்காது. அதை ஒழுங்காக பண்ணி கஸ்டமர்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு அதன் மூலியம் எங்கள் கூட இருக்கிற பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு என்ன சொல்கிறது அட்வான்டேஜ் போயிட்டுருக்கிற மாதிரி பண்ணலான்ட்டு தான் இருக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ ஸோ மச்.